இடைவேளைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில். நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல். குட் மார்னிங் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் பாடசாலையில் கல்வி கற்கின்ற திறமையுடைய சாதனை படைத்து கொண்டிருக்கின்ற பல மாணவர்களை இங்கு வரவழைத்து அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சாதனைகளை உலகறிய செய்யவும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி தொடர்ச்சியாக தன்னுடைய பங்களிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினம்தான் அவ்வாறு 12 வயதுடைய ஒரு சிறுமி இந்த சாதனைகளை செய்திருக்கிறார். அது என்ன சாதனைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல சாதனைகள் இருக்கின்றன. அதற்கு சான்றாக தான் இந்த எனக்கு முன்னால் இருக்கின்ற இந்த மேசையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற விருதுகளும் கேடயங்களும். அதே நேரத்தில் அவர் என்ன சாதனை செய்தார், இதன் மூலமாக இவ்வாறு சமூகத்தில் மத்தியில் பிரபலமாக பேசப்படுகின்றார் போன்ற விடயங்களை நாங்கள் அவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சம்மான் துறை அல் அர்ஷத் தமிழ் மகாவித்தியாலயத்தில் தரமேலில் கல்வி கற்கின்ற 12 வயதான மின்மினி மின்ஹா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கீங்க. சரி, உங்களுடைய சாதனையை பொறுத்தவரையில் தேசிய மட்டம் சர்வதேச மட்டம் இப்படி பல்வேறுபட்ட 25க்கு மேற்பட்ட விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்றிருக்கிறீங்க. இந்த காலநிலை, இந்த சூழல், இது தொடர்பான விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக நாட்டம் செலுத்தி கொண்டிருக்கீங்க இல்லையா? அது பற்றி விஷயங்களை கொஞ்சம் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் காலநிலை, இந்த சிறிய வயதில் காலநிலை மாற்றம், சூழல், இப்படியான விஷயத்து மீது உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அதாவது நான் புலமை பரிசில் எழுதும் போதே யூடியூப்பில் எனக்கு கல்விக்கு தேவையான விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறேன். அது பரீட்சை முடிவடைந்ததுக்கு பிறகு இந்த காலநிலை பற்றி என்ன விடயங்கள் நோக்குகிறது. ஒரு நாள் பொழுதுபோக்குக்காக தொலைக்காட்சி பார்ப்பதுண்டு. இதில் ஒரு நாள் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த 18 வயது ஒரு பெண் பிள்ளை சூழலில் அதிகளவான கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகரிக்க என்பதற்கு எதிராக ஒரு முயற்சி ஒன்று செய்தார். அந்த முயற்சி எப்படிப்பட்டது என்றால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களை பாடசாலைக்கு செல்ல விடாமல் இடைநிறுத்தி வீதிக்கிறைக்கு இந்த முயற்சியை செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது நான் யோசித்தேன், இது மாணவர்களுடைய கல்விக்கு பயனுள்ளதான முயற்சியா, அல்லது இது மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு சிறந்ததா, இல்லை மாணவர்களுடைய படிப்புக்கு உகந்ததா, இது சீரானது அல்லையா என்று எனக்கு சரியான யோசனை வந்தது. அப்பொழுது நான் யோசித்தேன், மாணவர்கள் பாடசாலை கட்டடிப்பதென்றால் ஜொலி ஒரு ஃபண்ணுக்காவது அந்த வீதிக்கிறங்க அந்த முயற்சியை செய்தாங்க. இது மாணவர்களுடைய கல்விக்கு ஒரு இடையூறான ஒரு முயற்சி என்பதுன்னு எனக்கு தோன்றினிக்கு. அப்போ நான் யோசித்தேன், ஏன் என்னால் முடியாதா இந்த முயற்சிகளை பற்றி யோசித்து, இந்த உலகத்தை எவ்வளோ நிறைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு காரணி இந்த வெதர், இந்த காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம்டா என்ன, இந்த காலநிலை மாற்றம் என்ன செய்யுது இந்த உலகத்துக்கு, இந்த காலநிலை மாற்றம்டா என்னவென்றே நான் புரிய வேண்டும் எனக்கு முதல். அதற்காக என்னுடைய தகப்பனின் அனுமதியோடு என் தாயோடு இணைந்துதான் இந்த யூடியூப்பில் வைத்து என்னுடைய காலநிலை மாற்றம் என்ன, இந்த காலநிலை மாற்றம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு செல்வாக்கு செலுத்துது, இந்த வெதர் எப்படி மாறுது என்கிறத பற்றி நான் அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் பற்றி மனிதர்கள் ஏன் சும்மா இருக்கின்றார்கள், இந்த வெதர் ஒவ்வொரு நாளுக்குமே மாறிக்கொண்டு செல்கின்றது, இதனை பற்றி மக்களுக்கு நான் வெளியூட்டல் வேண்டும், மக்களுக்கு இதனை எடுத்துக்காட்டல் வேண்டும். இது காலநிலை மாற்றம் என்று கூறினால் யாரோ ஒருவருடைய பிரச்சனை அவர் பார்த்து விட்டட்டும், தனக்கு ஏதும் பிரச்சனை இல்லை என்று தான் நினைப்பார்கள். ஆகவே இதனை காலநிலை மாற்றம் என்று கூறாமல் காலநிலை அவசரம், காலநிலை ஆபத்து என்றுதான் கூற வேண்டும். ஆகவே இதனை பற்றி தான் இந்த விழிப்புணர்வு உரையினை நான் நிகழ்த்தி கொண்டு வருகிறேன். இதிலிருந்து தான் எனக்கு ஆர்வம் உண்டாகினது. நிச்சயமாக 10 லட்சம் பேர் பங்கு பற்றக்கூடிய ஒரு நிகழ்வில் சுற்றுச்சூழல் தொடர்பிலான விழிப்புணர்வு உரையினை இப்போ நீங்கள் நிகழ்த்தி கொண்டு வாரீங்க இல்லையா? இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? அதாவது என்னுடைய தகப்பனோடு நான் சொன்னேன், வாப்பா நான் இப்படி ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய போகிறேன், இப்படி இந்த வேலை திட்டத்தில் இந்த மக்கள் இப்படி பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, இதுலேருந்து நாங்கள் எப்படி விலகலாம், இதை பற்றி எப்படி மக்களுக்கு நான் எதிர்கூட்டலாம் என்கிறத பற்றி வாப்பா என்னோடு இணைந்து என்ன நிகழ்ச்சியை இப்படி பிரபல்யமாக்குறதுக்காக இந்த ஊடகங்களோட தொடர்பு பட்டு தான் இந்த நிகழ்ச்சியை இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 12 வயது சிறுமியாக இருக்கிறீங்க, இந்த வயதில் கிரவுண்டில் விளையாடலாம், மற்றது நண்பர்களோடு சுற்றி திரியலாம், இப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்ற பொழுது காலநிலை தொடர்பான மாற்றத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு, காதல், ஒரு விழிப்புணர்வு எந்த மூலையில் எந்த ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு ஆரம்பிச்சது? சுருக்கமாக. நான் யூடியூப்ல பார்த்த போது, யூடியூப் தான் முக்கிய காரணமா? ஆமாம். 2015ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரமான பாரிஸ் நகரில் இடம்பெற்ற
காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டின் போது உலக தலைவர்கள் இந்த வெப்பநிலை மாற்றத்தினை குறைத்தல் வேண்டும் என முடிவெடுத்தார்கள். இந்த ஒப்பந்தம் யாதென்றால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் இந்த வெப்பநிலை மாற்றத்தினை 2 டிகிரி செல்சியஸ் நிலாவது குறைத்தல், அல்லாது போனால் 1.5 டிகிரி செல்சியஸ் நிலாவது இந்த வெப்பநிலை மாற்றத்தினை குறைத்தல் வேண்டும் என முடிவெடுத்தார்கள். இதில் முதல் தடவையாக 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 55 நாடுகள் கைச்சாத்திட்டுவிட்டது. இந்த பாரிஸ் உடன்படிக்கையானது 2016 நவம்பர் 4ஆம் தேதி அன்று அமுலுக்கு வருகின்றது. இலங்கை திருநாட்டு தலைவரானவர் 2016 ஏப்ரல் 22ஆம் தேதி அன்றே கைச்சாத்திட்டு விட்டார். ஆகவே இலங்கை தலைவர் ஒருவர் கைச்சாத்திட்டு விட்டால் இலங்கை வாழ் பிரஜைகள் நாமும் கைச்சாத்திட்டமைக்கு சமன். ஆகவே இந்த இலங்கை வாழ் பிரஜைகள் என்ற அடிப்படையில் இந்த இலங்கைக்கு ஏதோ நாங்கள் பங்களிப்பு செய்து கொண்டு வருகிறோமா? சிறு வயதாக இருந்தாலும் இலங்கை திருநாட்டு தலைவர் ஒருவர் கையெழுத்து விட்டால் இலங்கை வாழ் பிரஜைகள் நாமும் கைச்சாத்திட்டமைக்கு சமன். ஆகவே இந்த உலகம் இப்படி இருக்க நாம் எப்படி சும்மா இருப்பது? இந்த உலகத்தின் வெதர் மாறிக்கொண்டே செல்கின்றது. இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது? மக்களை எப்படி காப்பாற்றுவது? இதில் முதலாவது இருக்கின்றது பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்ங்கிறதை மக்களோட ஒரு நண்பனாகவே கலந்து விட்டது என்றும் கூறலாம். இந்த பிளாஸ்டிக் என்ன இப்படி இந்த பாரிஸ் உடன்படிக்கைகளை நாமும் கைச்சாத்திட்டமைக்கு சமன் என்றால் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பங்களிப்பு வழங்குகிறோம்? இலங்கையில பிறந்து இலங்கையில மரணிக்கின்ற அளவுக்கு நம்மளுடைய பயன்பாடு என்ன இருக்கு? இந்த உலகத்துக்கு என்னத்தை நாம கொடுக்கிறோம்ங்கிறத பத்தி தான். நிச்சயமாக பிளாஸ்டிக் தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் இந்த சிறிய வயதிலே உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை பயந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு முன்னால் மேசையில் நிறைய விருதுகள் இருக்கு இல்லையா? அந்த விருதுகளை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும்னு ஆசை இருக்குது. ஒவ்வொன்றையா எடுத்து கையில் காட்டுவதற்கு நேரம் குறைவாக இருக்கிறது. எனவே நீங்கள் முக்கியமான விருதுகள் பற்றிய விடயங்களை நீங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறான விருதுகள் என்பது தொடர்பாக இது வேணுமா? இது நான் நின்னாத்து அறிவிப்பு திரை போட்டியில் ஈடுபட்டதுக்காக ஹாசிம் புலவர்கள் பூங்கா என்ற நிறுவனத்தில் எனக்கு இந்த விருதினை தந்து கௌரவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த விழிப்புணர்வு தொடர்பாக ஏறாவூரிலிருந்தும் நான் என்னுடைய விழிப்புணர்வு உரையினை நிகழ்த்தி கொண்டு வருகிறேன். அந்த வகையில் கிழக்கின் ஒலிக்கீற்று என்று அல் ஹசீம் பாடசாலையினால் இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது. இப்படி பல விருதுகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இந்த சின்ன வயசுல இவ்வளோ விருதுகளை வாங்கியிருக்கிறீங்க, பதக்கங்களை வாங்கியிருக்கு, சான்றிதழ் வாங்கியிருக்கிறீங்க, உங்களை எதிர்கால திட்டம்ன்ற ஒரு திட்டம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக், இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும், இந்த பாதுகாப்பான உலகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட ஊர், உங்களோட கிராமத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லையா? அங்கே ஏதாவது ஒரு செயற்பாடு செய்து கொண்டிருக்கலாம். என்னென்னு சொன்னால் சில பேர் யோசிப்பாங்க, நீங்கள் இப்போ நல்லா பேசுகிறீங்க, இப்படியான விழிப்புணர்வுலாம் இருக்குது, ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்படி எதுவும் செய்கிறீங்களா? என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக முதலாவது விரிவுரையாளர், எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ரியாஸ் சாரிடத்தில் சென்று அவரிடத்தில் என்னுடைய பயணம் பற்றி, என்னுடைய இந்த நான் எடுத்துக்கின்ற இந்த வேலை திட்டத்தினை பற்றி கூறியிருந்தேன். அவரும் என்னை வடிவமைத்தார். ஆகவே என்னுடைய வேலை திட்டத்தினை நான் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கட்டிக்கும் என்னுடைய பயணத்தை நான் வடிவமைத்தேன். அந்த வடிவமைத்தின் படி நான் போய்கொண்டிருக்கிறேன். முதலாவதாக நான் சென்றது கல்வி அமைச்சு, அது மட்டுமல்லாமல் சுற்றாடல் அமைச்சு, மாகாண கல்வி பணிப்பாளர்கள், அது மட்டுமல்லாமல் வனபரிபாலன திணைக்களத்தில் சென்று எழுத்து ரூபத்தில் அனுமதியை பெற்றேன். ஏனென்றால் இந்த விழிப்புணர்வு உரையை முதியோர்கள் மட்டும் கேட்பதில்லை, இளம் சந்ததிகள், சிறுவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வு உரையை நான் நிகழ்த்த வேண்டும். ஏனென்றால் இலங்கை தலைவர் கைச்சாத்திட்டு விட்டால் நாமும் கைச்சாத்திட்டமைக்கு சமன். ஆகவே இந்த உலகத்துக்கு என்ன நாம செய்கிறோம்ங்கிறத பற்றி நான் மக்களுக்கு எதிர்நோக்க வேண்டும் என்பதற்காக கல்வி அமைச்சு போன்றவற்றை அனுமதி எடுத்து எங்களோட கிராமத்திலிருந்து முதல் ஆரம்பித்தேன். என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆரம்பிச்சிங்க? அதாவது இந்த காலநிலை மாற்றம் என்ன செய்து, இந்த மரம் தங்களுக்கு என்ன இயலுமான ஹெல்ப்ல செய்து அதை நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தினீங்களா? ஆமாம். எவ்வாறான முறையில் தெரியப்படுத்தினீங்க? அதாவது இந்த மரம் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ கார்பனை உள்ளிக்குது, எவ்வளோ ஆக்சிஜனை வெளிவிடுது. அதாவது ஒரு மரம் ஒரு வருடத்துக்கு 6 டன் ஆக்சிஜனை வெளியிடுத்து 6 டன் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது ஒரு மரம். அதேவேளை ஒரு மரம் நிலத்தின் கீழ் இருந்து 40,000 கலன் நீரை உறிஞ்சி வளிமண்டலத்தில் ஆவியாகமாக படர வைக்குது ஒரு மரம். ஒரு மரம் தன்னால் இயலுமான ஹெல்ப்களை நமக்காண்டி செய்து கொண்டு வருகின்றது. ஆகவே நம்ம இந்த உலகத்துக்கு, இந்த மரத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வெட்டுறோம், தரிக்கிறோம். நம்ம நகரமயமாகுதலுக்காகவே நாங்கள் வீடு கட்டுறோம்.
இந்த வீடினுடைய அழகு தெரிய வேண்டும், இந்த வீடு நம்ம கட்டின நம்ம செலவழித்த இந்த பணத்துக்காக இந்த வீடு தெரிய வேண்டும் மக்களுக்காக வேண்டி அந்த மரத்தையே தரித்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த மரத்தால் எவ்வளோ நன்மைகள் இருக்கு என்றது இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு எப்படி நான் தெளிவூற்றுது என்பதை பற்றி சிறுவர்களிடத்திலிருந்து முதியோர்கள் வரும் கட்டிக்கும் என்னுடைய விழிப்புணர்வு உரையினை நிகழ்த்தி கொண்டு வந்தேன். நிச்சயமாக ஒரு அருமையான பணி, அதுவும் இந்த சிறிய வயதில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கான வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு ஆதரவினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக பாடசாலை மட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஆதரவு எவ்வாறாக இருக்கிறது? என்னென்னு சொன்னால் உங்களுடைய குருவாக உங்களை வளர்த்திருக்கின்ற மிகப்பெரிய காரணியாக உங்களுடைய ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இவ்வாறான சாதனைகளை படைப்பது இயலாமை. அவர்களை பற்றியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய பாடசாலை, உங்களுடைய பாடசாலை. நான் முதல் கண்ணமாக என்னுடைய பாடசாலை முதல்வர் ரஹீம் சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் என்னுடைய கல்வி திட்டங்களுக்கு அவர் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசிரியர்மார் மிக ஒத்துழைப்போடு என்னுடைய ஸ்கூலில் ஒவ்வொரு நாளும் அசம்பிளி நடக்கும். அந்த அசம்பிளி டைமுக்கு வெளியேறி நான் மற்ற பாடசாலைகளுக்கு சென்று என்னுடைய விழிப்புணர்வு உரையினை நிகழ்த்தி கொண்டு வருகிறேன். ஆகவே அந்த டிஸ்டர்பன்ஸுக்குள்ளே என்னுடைய பாடங்கள் நடக்கலாம். இந்த பாடங்களை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது, நான் எப்படி விளங்கிக் கொள்வது எனக்கு நிறைய யோசனை இருக்கு. என்னுடைய ஆசிரியர் இடைவெளி டைமில் என்னுடைய வகுப்பறைக்குள் வந்து எனக்கு அந்த பாடங்களை கற்பிப்பார். நேற்று கூட தான் என்னுடைய பரீட்சையில் நான் முதலாவது பேப்பர் எழுதி முடித்ததுக்கு பிறகு அடுத்த பேப்பரை என்னுடைய ஆசிரியர்மார்கள் எனக்கு தந்தார்கள். நீங்கள் வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்றும் எனக்கு அறிவுரையும் கூறியிருந்தார்கள். அந்த வகை இந்த நேரத்தில் நான் என்னுடைய பாடசாலை சார்பாக இந்த அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த நிலையை நான் நன்றியினை கூற வேண்டும். கவிதை எழுதுகின்ற இந்த பழக்கம் உங்களுக்கு எங்கே ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது, எப்படி கவிதைக்குள்ளான உங்களுக்கு ஈர்ப்பு வந்தது? நான் 8 வயசுல இருந்தே இந்த கவிதை எழுதுவதில் நான் ஆர்வமாக இருக்கின்றேன். ஏன் மற்றவர்களெல்லாம் கவிதை எழுதுகின்றார்கள், பிரபல்யமாகின்றார்கள், ஏன் என்னால் கவிதை எழுத முடியாதா என்கின்ற ஒரு ஆசையே எனக்கு 8 வயதிலிருந்து தோணிக்கு. அந்த எனக்கு 8 வயசுங்கிறதால நான் சிறிய கவிதைகள் மட்டும்தான் நான் எழுதியிருந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் கொழும்புக்கு வந்திருந்தார். அவர் அடிக்கின்ற அந்த குளோனுடைய வாசம், அவர் எங்கு சென்றாலும் எனக்கு அந்த வாசம் வீசிக்கொண்டிருக்கும். அதனை பற்றியும் நான் எழுதியிருக்கின்றேன். கவிதை புத்தகத்தை ஒருக்க நாங்கள் பார்ப்போம். இவ்வாறான கவிதைகள் செய்து இந்த கவிதை மின்மினியின் கீழல்கள் இல்லையா? எத்தனை வயது இந்த கவிதை புத்தகத்தை? 8 வயசு. 8 வயதில் வெளியிட்டீங்க இல்லையா? சரி, இந்த கவிதையின் நீங்கள் உங்களுடைய கையெழுத்தால் எழுதப்பட்டது இல்லையா? ஆமாம். குறிப்பாக இந்த கவிதை என்று பார்க்கின்ற பொழுது வயதுக்கேற்ற விதத்தில் வார்த்தைகள் மாறும் இல்லையா? ஆமாம். உங்களுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு உங்களுடைய வயதுக்கேற்ற வார்த்தைகள் இல்லை, கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஒரு பெரியாக்கள் எழுதுகிற மாதிரி இருக்கு. இவ்வாறான சிந்தனைகள் எவ்வாறு உங்களுக்கு வந்தது? எதுவும் வேறு எதுவும் புத்தகங்களை பார்த்து வந்ததா அல்லது? இல்லை, என்னுடைய தகப்பரும் ஒரு ஆய்வாளர் என்ற அடிப்படையில் அவரும் இந்த நிறைய இடங்களுக்கு சென்று மிகவும் கவிதை எழுத பழக்கமும் என்னுடைய தகப்பனாருக்கு உண்டு. அவரிடத்திலிருந்து ஏன் அவர் மட்டும்தானா எழுத முடியும்? அது மட்டுமில்லாமல் ஒரு நாள் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கின்ற போதும் ஒருவரும் அந்த கவிதையை எழுதியுள்ளார். அவர் மிகவும் பிரபல்யமாகியுள்ளார். ஏன் கவிதைகள் எழுதி பிரபல்யமாக முடியுமா என்றால் நான் கவிதை எழுத வேண்டும். எனக்கு ஒரு ஆர்வம் கவிதை எழுவதில். அந்த வகையில் தான் இந்த கவிதை எழுதினேன். நிச்சயமா. வேற என்ன மாதிரியான திறமைகள் உங்களிடம் இருக்கு? என்னுடைய பெயர் மின்ஹா. இந்த மின்மினி என்ற பெயர் எப்படி எனக்கு சூட்டப்பட்டது என்றால் நான் கவிதை எழுதியிருக்கின்றேன். அதுக்கு ஆசை செய்தி வழங்கும் போது இந்தியாவில் இருக்கின்ற மூனா மேத்தா அவர்களினால் புனைப்பெயர் சூட்டப்பட்டுதான் மின்மினி என்ற பெயர் சூட்டப்பட்டு நான் அழைக்கப்பட்டு கொண்டு வருகின்றேன். பாடசாலை மட்டத்தில் இப்போ நீங்கள் கவிதை எழுதுங்க, நல்லா பேச்சு போட்டியெல்லாம் பங்கு பட்டிருக்கீங்க. இதை தாண்டி வேறு எதுவும் திறமைகள் உங்களிடம் இருக்கா? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. கவிதை எழுதல், பேச்சு போட்டி, நிறைய அறிவிப்பு போட்டிகள் மற்றும் அல்லாமல் கதைகள் எழுதுவது கூட என்னிடத்தில் இருக்கின்றது. இப்போ குறிப்பாக பாடசாலை சிறுமிகள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறான இதர நடவடிக்கைகள், இதன் மீதான திறமைகளும் இருக்கும். அதே நேரத்தில் கல்வியின் மீதான ஆர்வம் அதிகரித்து காணப்படும். இப்போது நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குறீங்க. உங்களுடைய எதிர்கால லட்சியம் இதை நோக்கி பயணிப்பதுக்கு தயாராகிறீங்க? ஒரு சூழல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியாளராகவா அல்லது வேறு எதுவும் கல்வி சார்ந்த துறையில் போகிறதுக்கு? கல்வி சார் துறையில் நான் பயோ லெக்சர் ஆக வேண்டும், அதாவது வைத்திய விரிவுரையாளராக ஆக வேண்டும். ஏன் இந்த வைத்திய விரிவுரையாக ஆக வேண்டும் என்றால்
இப்பொழுது இந்த நாட்டிலேயே போதைப் பொருள் என்ற பெயர் தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த போதைப் பொருள் ஏன் தடுக்கப்படுகிறது? சில வைத்தியர்கள் மூலமாக இந்த போதைப் பொருள் பரவும் ஆரம்பிக்கின்றது. ஏன் இந்த வைத்தியர்களுடைய சிறையான விரிவலையாளர்கள் கூட இல்லையா என்று அனுமதியாக வைத்தான். இந்த போதைப் பொருளினை தடுத்தல் வேண்டும். இந்த போதைப் பொருள் எவ்வளவு மாற்றங்கள், சிறுவர் கூட இந்த போதைப் பொருளில் அடிமையாகிவிட்டார்கள். இந்த போதைப் பொருளை எப்படி நாம் தடுக்கலாம்? அதற்காக வேண்டிய இந்த வைத்தியர்களை ஒரு நினைவுபடுத்துவதற்காக தான் நான் வைத்திய லெக்சராக வேண்டும் என்றும் என்னுடைய கனவோடு நான் இருக்கிறேன். சரி சரி. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்கணும். இப்போ 2 பக்கமும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க இல்லையா? இந்த போதைப் பொருள் அடிமையாகுதல், இதிலிருந்து சிறுவர்களை